உதகை தொட்டபெட்டா வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த கரடி ரோந்து பணியில் இருந்த போலீசாரின் வாகனத்தை தாக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டு யானை ஒன்று தொடர்ந்து உலா வரும் அதே பகுதியில் உணவு தேடி வந்த கரடி சாலையோர கடை அருகே தஞ்சமடைந்து பின்னர் வனப்பகுதிக்குள் ஓடியது. இதனை வனத்துறையினர் வீடியோ எடுத்த நிலையில் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. கும்பகோணத்தில் சுமார் 2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் செட்டி மண்டபம், அம்மாசத்திரம், அசூர், சாக்கோட்டை, தாராசுரம் சுற்றுப்புற பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வண்டாம்பாலை, மாங்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.